மண்டை மேல நீங்க வந்திருக்கீங்க. யார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாட்டு எல்லாமே சந்தேகம்தான். சந்தேகம் யார் என்ற கேள்வியே சந்தேகம் தானே ஐயா. சந்தேக கோடு சந்தோஷ கேடு. ஆமா 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 முன்னோர்கள் எழுதி வைத்தார்கள். ஆமா ஆமா ஆமா. யார் என்ன விஷயம் வந்திருக்கீங்க? என் பேர் சாமியார்னு சொல்லுவார்கள் என்னை. அப்புறம் என்ன மாமியார்னு சொல்லுவாங்க? அது சொல்லுவார்கள். மாமியாரை மாமியார் தான் சொல்ல முடியும். நீங்க உங்க பேரு? நாரதர். இது நாரதருங்க. போய் சொல்லப்படாது. உண்மைதான். நீங்க நாரதர் இல்ல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். யார் எனக்கு கண்டுபிடிச்சிய? நீங்க சமயக்காரர் தானே? ஏய் சமயக்காரா? ஆமா. என்ன சாப்பாட்டு ஞாபகம் உனக்கு மறக்கவே இல்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு சாப்பாடு போட்டுருக்காங்க. இல்ல மடியில அரிகரண்டி சாப்பாட்டு நோக்கத்திலே இருக்கியா ஐயா? மடியில அரிகரண்டியை கட்டிக்கிறீங்க. இது மகதையாளியா? ஏன் மதுமையால வச்சிருக்கிய? மகதையாள். மகதையாளா? அந்த அது கையில இசை கருவி சிப்லா கட்டன்னு பேரு. இதுக்கு என்ன கட்ட? சிப்லா கட்ட. அது சிப்லா கட்ட இல்ல, சர்பத்துக்கு எலும்பிச்சை பண்ண புளியற கட்ட. நாராயணா. இத போய் சர்பத்து புளியற கட்டன்னு சொல்றியா? உன்னுடைய கண்ணுக்கு அப்படி தெரியுது, அவ்வளவுதான். ஏன்னா எதை நினைக்கின்றாயோ அதுவாத்தான் மனதில் அமையுமா. ஏன் சாமி? சொல்லுங்க. வரும்போது எங்கேயும் இடிச்சுக்கிட்டீங்களா? ஏன் மண்டையில புடைச்சு கிடக்க? மண்டை மேல கொண்ட போட்ட சாமி நான் தான். நீதான். ஆமா, நீங்க தான். எல்லோரும் மண்டை மேல தானே போடுவாங்க. ஆமா, நானும் அது மாதிரி தான் போட்டிருக்கேன். மண்டை மேல கொண்ட போட்டு நிறைய போட்டிருக்காங்க ஐயா. முனிவர்கள் அணிவது ஜடாமகுடம், மன்னர்கள் அணிவது மணிமகுடம், திருவள்ளுவர் அணிந்தது அது ஒரு விதமான கொண்ட, சிவபெருமான் அணிந்தது விதமான கொண்ட. நீங்க போட்டிருக்கீங்களா? அது என்ன கொண்ட? பிரம்ம முடிச்சுன்னு வேறு. பிரம்ம முடிச்சு. ஆமா. அப்படியா? ஆமாங்க. நீங்க தான். எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. அது மாதிரி இதுக்கு என்ன பேருனா பிரம்மம் போட்ட முடிச்சுனால பிரம்மா முடிச்சுன்னு பேரு. பிரம்மா முடிச்சு. ஆமா. அது ஏன் பருப்பு துவையலி உடம்புல பருப்பு? ஏயா சந்தனம்யா? பருப்பு துவையல் இல்லையா? இல்லப்பா. ஏன் அணிஞ்சிருக்கேன் தெரியுமா? என் கண்ணுக்கு அப்படி மேனியிலே எப்பொழுதுமே உஷ்ணம் இருக்க கூடாது, சாதகமா தான் இருக்கணும். உஷ்ணம் அதிகமா இருந்தா என்ன ஆகும்? உடம்பு கெட்டு போயிரும் இல்லையா? ஆமா, வெப்ப நோய் தாக்கிரும். அதனால உஷ்ணனுடைய உடம்புல உஷ்ணம் வரக்கூடாது என்பதற்காக. அந்த உஷ்ணம் தாக்கினாலதான் பாண்டிய மன்னனுக்கு வெப்ப நோய் தாக்கி அதை திருநீர் கொடுத்து சரி செய்தவர் திருஞான சம்பந்தர். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், செந்தூர் வாய்மை பங்கன் திரு ஆழவாயின் திருநீர். அதுக்கு தான் ஒருத்தன் சொன்னா எல்லாமே மாயைனா. ஆமா. ஏன்னா தாயும் இருந்தென்ன, தந்தையும் இருந்தென்ன, தன் பிறவி உறவு கோடி தன்மலை குவிந்தென்ன, இந்த கணவேர் அடுத்தென்ன, தாரணையும் ஆண்டும் என்ன, சேர்கள் இருந்தென்ன, குருவாய் இருந்தென்ன, சீடர்கள் இருந்தும் என்ன, சித்து பல கட்டதென்ன, நித்தமும் விரதங்கள் செய்ததென்ன, நதிகள் எல்லாம் ஓயாது மூழ்கின் ஒன்று என்ன பலன், எமன் ஓலை ஒன்று கண்டு தடுக்க உதவுமோ, இந்த உறவு எல்லாம் சந்தை உறவு என்றுதான் உன்னிருவானம் பிடித்தென்ன. அருவா மீசை கொடுவா பார்வை ஆறுமுகம் கைய வச்சா தூள். இதனே நான் கவி பண்ண ஏதோ ஒண்ணு பாடிக்கிட்டு இருக்கு, இல்லாத கவியை பாடிக்கிட்டு இருக்கியா? அண்டங்காக்கா கொண்டைக்காரி ரெண்டக்கா ரெண்டக்கான்னா என்னையா இப்படி ஒரு கவி உண்டா? அண்ணனை பாத்தியா? அப்பத்தை கேட்டியா? முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமல அஞ்சலன வேல் தோன்றும், ஒரு கால் இணைக்கின் இருகால் தோன்றும். நான் சொன்னேன்ல, அருவா மீசை கொடுவா பார்வை ஆறுமுகம் கைய வச்சா தூள். இதுக்கு என்ன விளக்கம்? விளக்கம் இருக்கு. என்னையா? ஐயா, திருச்செந்தூர்ல சூரசம்ஹார விழா ஆமா ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடக்கும் திருச்செந்தூர்ல. அந்த சூரபதுமனுக்கு தான் அருவா மீசை கொடுவா பார்வையா. ஆமா, அதான் அருவா மீசை கொடுவா பார்வை. ஆறு முகம் கைய வச்சா தூள் என்றால் ஆறு முகங்கள் கொண்ட முருகப்பெருமான் எம்பெருமான் வேளால் குத்தியதால் ஒரு பக்கம் மயிலாகவும் மறுபக்கமும் சேவலாகவும் போனதாம். சரி, அதை தான் சுருக்கி அருவா மீசை கொடுவா பார்வை ஆறு முகம் கைய வச்சா தூள். நாராயணா, கச்சியப்பன் பாடாத கவியெல்லாம் நீங்க பாடுகிறீர்களே. பாடிடுவேன். அண்டம் காக்க கொண்டைக்காரி ரெண்டக்கா ரெண்டக்கா. அதுக்கு என்ன அர்த்தம்? அண்டம் என்றால் பறந்து கிடக்கின்றது உலகம். உலகம். இந்த உலகத்தையெல்லாம் கட்டி பார்ப்பது எம்பெருமான் சிவபெருமான். சிவபெருமானுக்கு 2 மனைவிகள். தலையிலே கங்கை என்ற ஒரு பெண்ணையும் உடலிலே பாதியாக பார்வதிக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் சுருக்கி அண்டம் காக்க கொண்டைக்காரி ரெண்டக்கா ரெண்டக்கா. சரி சரி, இருக்கட்டும். நல்லா பரவாயில்ல, ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. நல்லா ஆராய்ச்சி பண்ணுவேன். அப்படித்தான் இருக்கட்டும். என் பேர் நாரதர். எங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? என்ன? பிரம்மா. உங்க அம்மா உங்க அப்பா பிரம்மாயா? பிரம்மாவா? நல்ல மனுஷன் உள்ள வந்திருக்கீங்க. ஏயா என்ன என்னுடைய குறை? என்னுடைய அப்பா எப்படிப்பட்ட மனுஷன்? எப்படி எல்லாம் உங்களை கஷ்டப்பட்டு உங்க அப்பா வளர்க்குறாரு. பஸ் ஸ்டாண்டு போய் உங்க அப்பா முறுக்கு வித்து பொழைச்சிக்கிட்டு இருக்காரு. எங்க அப்பா எங்க அப்பா முறுக்கு விற்கிறவனா? ஆமா, அறந்தாங்க பஸ் ஸ்டாண்ட். பல பேத்துக்கு முறுக்கு ஏத்துறவையா? அறந்தாங்க பஸ் ஸ்டாண்ட்ல முறுக்கு விற்கிற பெருமை தானே. நாராயணா, அவர்கள் வேறு, எங்க அப்பா வேறியா? பிரம்மா என்று வைப்பவரெல்லாம் பிரம்மன் ஆகிட முடியுமா?
அது எப்படி? முருகன் என்று வைப்பவரெல்லாம் முருகன் ஆகிட முடியுமா? முடியாது. அது மாதிரி பேர் வைக்கலாம், அது எங்க அப்பயும் கிடையாது. ஆனா எல்லாருக்கும் இப்போ முருகப்பெருமான் சாமி பேரு எல்லாருக்கும் வைக்கிறோம். முருகன், சிவபெருமான் சாமி பேரு, ஆமா, சிவன் ராஜ் இப்படின்னு சொல்லி வைக்கிறோம். ஆமா. அது மாதிரி கருப்பசாமின்னு பேர் வைக்கிறான். ஆனா இந்த உலகத்துல உங்க பேர் மட்டும் நாரதர் ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்க? நல்ல பேரை யாரும் வைக்கிறது இல்ல. நல்ல பேர் இல்ல, நாரதர்னு பேர் வச்சா அந்த குடும்பம் நாசமா போயிடும். அப்படி இல்லைங்க, அதுல ஒரு கருத்து இருக்கு. இப்ப சிவன் வைப்பாக, தண்ணியை போட்டு செய்யாத வேலையெல்லாம் செய்வான். என்ன சொல்லுவது தெரியுமா? இந்த வேலை யாரையா செஞ்சா? சிவன் தாயா செஞ்சான். சிவனை அனுதினமும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காசி எம்பதியிலே இருக்கக்கூடிய அகோரிகள் கஞ்சாவை தான் கொப்பு கொப்புன்னு இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டா இனி நேரமும் சிவனை நினைத்து கொண்டே இருக்கணுமா, வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக, மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக அந்த கஞ்சாவை மருந்தா பயன்படுத்தினாங்க. நம்மால அதை போதைக்கு பயன்படுத்திட்டாங்க. ஆமா ஆமா. அப்ப இப்படி எல்லாம் தண்ணியை போட்டு நிறைய கெட்ட வேலை செஞ்சா யாரை சொல்லுவாங்க? சிவனை சொல்லுவாங்க, கருப்புசாமியை சொல்லுவாங்க. இந்த முருகன் தாயா, தமிழ் வேந்தன் தாயா இந்த வேலையை பண்ண. முருகனுக்கு தமிழ் வேந்தன் ஒரு பேர் உண்டு. ஆகையினாலே தமிழ் வேந்தன் தான் இந்த வேலையை பண்ண. யாருக்கு போய் சேரும்? எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு சேரும். அப்ப அவர் ஒரு கெடுமை கிடையாதா? ஆனா என் பேர் ஏன் வைக்கிறா தெரியுமா? உங்க பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? ஆனா உங்க பேர் விளங்குது. எப்படி சொல்லி என்ன காரணம் அப்படின்னா, நாரதர் நீதியானவன், அவன் பேரை வச்சு ஏதாவது அவர்கள் அந்த பேர் உள்ளவன் கெடுதல் பண்ணிட்டா அவர் பேர் கெட்டவர் ஆயிரும். அதனால நல்ல மனுஷன் பேரை வைக்கக்கூடாது, என் மேல மரியாதை பண்ணி யாரும் வைக்கிறது இல்லை. அதுக்காக இல்ல உங்க பேர் வைக்கிறது இல்ல, ஆனா உங்க பேர் விளங்குது. எப்படி? ஊருக்குள்ள எவனாச்சும் வம்பு சண்டை இழுத்து விட்டான், அந்த ஒராம்பாரு நாரதர் கழகத்தை இழுத்துட்டான் அப்படின்னு உங்க பேர் விளங்குது. எப்ப அவர்கள் செய்யக்கூடிய கழகம் முடிவில் எங்கே முடியும்னா, காவல்துறை அதிகாரியிடம் சென்று நீதிமன்றத்துக்கு சென்று அத்தனையும் முடிஞ்சு கடைசியில் ஆண்டியா போயிடுவான். ஐயா, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? இப்போ ஜப்பான் நாட்டு தவளை, இந்திய நாட்டு தவளை, தமிழ்நாட்டு தவளை, அமெரிக்கா நாட்டு தவளை, இந்த 3 நாட்டு தவளையையும் 3 அண்டாவில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இதில் அமெரிக்கா நாட்டு தவளைக்கு ஒரு 10 பூட்டு போட்டிருக்காங்க, ஜப்பான் நாட்டு தவளைக்கு ஒரு 10 பூட்டு போட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டு தவளைக்கு பூட்டு போடலையா? ஏன் தெரியுமா? அங்கே போய் சுற்றி பார்க்க போனாலும் கேட்குறேன், என்னங்க அது இப்படி பூட்டு போட்டிருக்கு? ஐயா, அமெரிக்கா பண வளர்ச்சியில் பெரிய ஆள், ஒருத்தன் ஏழையாக இருந்தால் இன்னொருத்தன் சேர்ந்து பணத்தை கொடுத்து பெரிய ஆள் ஆக்கி விட்டுருவாங்க. ஜப்பான் அவங்க அறிவு வளர்ச்சி அதிகம். ஒரு வேலை பார்ப்பேன், இந்த வேலை அவனுக்கு பிடிக்கலனாக்கா அந்த வேலையை வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுடுவேன். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் 6 மணி நேரம் தான் தூங்குறான் அப்படிங்கிறாங்க. அதனால தான் அதை பூட்டு போட்டு வச்சுருக்கோம். ஏன் தமிழ்நாட்டு தவளையை திறந்து போட்டிருக்கேன்னு கேட்கும்போது சொன்னாங்க, ஒருத்தன் முன்னேறி போனான்னு இன்னொருத்தன் முடிச்சு இழுத்து போட்டுருவேன். அப்போ ஒரு தவளை முன்னேறி போனால் இன்னொரு பிடிச்சி இழுத்து போட்டுருமா. அப்போ நம்ம நாட்டு மக்கள் அப்படி இருக்கிறாங்க ஒரு சில பேர். அதனால தானே கெட்ட பேர் ஆகுது. இதில் வேதனைப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? துரோகமான உலகமாக மாறிடுச்சு. கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு துரோகம் பண்ணுறேன், தம்பி அண்ணனுக்கு துரோகம் பண்ணுறேன், அதோட ஏற்றுக்கலாம். உற்ற நண்பன் துரோகம் பண்ணுறேன், அதோட ஏற்றுக்கலாம். ஆனால் கட்டுன பொண்டாட்டி ஒரு சிலது புருஷனுக்கு துரோகம் பண்ணுது. எங்கள் ஊரில் விவசாயி காலையில் எழுந்திரிச்சோன்னே எருக்கல் பிடிச்சி விவசாயம் பண்ண போயிடுவார். அவர் பொண்டாட்டி எழுத்து வீட்டுக்காரனா கள்ள புருஷனை வச்சிருக்க, அவனுக்கு ஆட்டுக்கறி கோழிக்கறி சாப்பாடு. ஆனால் கட்டுன புருஷன் வீட்டுக்கு வந்தால் கேப்ப குழு கம்மங்குழு தான். இப்படியே நடக்க ஒரு நாள் வேலைக்கு போன புருஷன் வீட்டுக்கு வந்துட்டா. அந்த நேரம் வீட்டுக்குள்ள இந்த எழுத்த வீட்டுக்காரன் போய் கோழி குழம்பு சாப்பிட, இவன் கதவை தட்டுனா ஐயா என் புருஷன் வந்துட்டான், இந்த பொம்மனை சோத்தெல்லாம் அள்ளி ஒழிச்சு விட்டு கதவை திறந்து புருஷனை வர சொல்லி இவனை மச்சு மேலே ஒளி வச்சு இந்த கள்ள புருஷனை. இவன் வீட்டுக்குள்ள வந்துட்டான், இவனுக்கு கேப்பக்குள்ளே கரைக்குது. இவன் கேப்பக்குள்ளே கரைக்கிறப்ப அந்த பொம்பளை பிடிச்ச நேரம் அவனுக்கு சாப்பாடு பரிமாறதில் 2 பறிக்க சோறு கேப்பக்குள்ளே விழுகு. இவன் புருஷனார் அண்ணாந்து குடிக்க போகிறப்ப சோத்தை பார்த்துட்டான். சோத்தை பார்த்து சந்தோஷம் தாங்க முடியாமல், நாராயணா உன்னை இத்தனை வருஷம் கழிச்சு என்னை தாண்டா பார்க்குறேன்னு இவன் சோத்தை சொல்ல. மேலே இருந்தவன் நாராயணன் போல, நானா வந்தடா உன் பொண்டாட்டி தாண்டா வர சொல்லிட்டேன். அடித்து பிடிச்சி விரலை வெட்டிவிட்டாங்கப்பா. குடும்பம் கட்டி போச்சு. அந்த நாராயணன் யாரு? ஆரியா? வேற யாரு? நான் தான். நாராயணா. சரி பரவாயில்ல இருக்கட்டும். அப்போ பல வீடு போய் ஒரு வரக்கு நான் அஷ்டமாசியத்துக்கு கற்றுக்கிட்டேன். சரி இருக்கட்டும். நீங்க கூடு விட்டு கூடு வாய்வியே, ஆமா ஆமா. நான் வீடு விட்டு வீடு வாய்வி. நீங்க தண்ணி மேல நடப்பியே, நான் தண்ணியை போட்டு நடப்பேன். பத்தியலா எதிர்மறையாவே இருக்கீங்க. எல்லாம் எதிர்மறையாக தான் இருக்கிறது. இருக்கட்டும் பரவாயில்ல. உங்க பேர் என்னங்க? என் பேர் வீரத்தேவன். உங்க அம்மா பெயர்? நங்கை மோகினி. எங்க அம்மா பேர் கலைவாணி. உங்க அப்பா யாரு? எங்க அப்பா வந்து பிரம்மா. எங்க அப்பா நம்பித்திரைவன். ஓஹோ. உங்க தாத்தா யாரு? எங்க பாட்டன் யாருன்னா மகாவிஷ்ணு. எங்க தாத்தா யாரியா? ஒசாமா பின் லேடன். ஒசாமா பின் என்ன சாதனை செய்திருக்காங்க? நிறைய சாதனை செஞ்சிருக்காங்க. அப்படி ஏதாவது வேட்டையாடுவது உங்களுக்கு குலப்பண்பு. சரி, வேட்டையாடுவது என்ன?
தேனும் திணைமாவும் எடுத்து நாங்கள் பணிச்சு சாப்பிட்டுட்டு திரிவோம். சரி அதுதான் எங்களுக்கு வேட்டை. பரவாயில்ல பரவாயில்ல. நாங்கள் சைவ வேட்டைதான். உங்க வீரத்துல என்ன அது சரிதான். உங்க வீரத்துல என்ன சாதனை செய்தீர்? 2 கொலை. 2 கொலையா? நேத்து கூட தென்னங்கொலை வெட்டி போட்டேன். டேய் தென்னங்கோலை வெட்டி போறதும் பெரிய விஷயமா? வேற அதே மாதிரி நிச்சயம் தான். தென்னை மரத்துல ஏறுறதே ரொம்ப சிரமம் தான். ரொம்ப சிரமம். அதுல ஏறி வெட்டிங்கன்னா உங்களை பாராட்டக்கூடிய விஷயம். ஆமாங்க. அதனாலதான் உங்க அப்பா உங்களுக்கு வீரத்தேவன்னு பேர் வச்சிருக்காரு. ஆமாங்க. சரி இருக்கட்டும். என் பாட்டி யாரு தெரியுமா? யாரு? மகாலட்சுமி. என் பாட்டி சிவகாசி ஜெயலட்சுமி. ஏய் சிவகாசி ஜெயலட்சுமியா? உள்ள கிடக்கு. எங்க மாமே யாரு தெரியுமா? யாரு? சிவபெருமா. என் மாமே சந்திரகடத்துல வீரப்பன். புதுமையா இருக்கு ஐயா பேரெல்லாம். எங்க அத்தை யாரு தெரியுமா? யாரு? அவதான் லோகநாயகி. எங்க அத்தை சகிலா. சகிலாவா? தலைக்கு தலைமாடு வச்சு அப்படி ஒரு லா உண்டா? ஆமாங்க. சரி இருக்கட்டும். நான் வருகின்ற பொழுது ஆலோலம் சோ என்று என் தங்கை வள்ளியும் எனது காதலி உள்ளே திரைக்காமல் சோ என்று பறவை விரட்டிக் கொண்டிருக்கிறார். பெயர் வள்ளி. வள்ளி எப்படி கூட பிறந்தவளா பிறவாதவளா? எங்களுக்கு 7 ஆண் குலத்தை நாங்கள் ஒன்றா பிறந்தோம். ஒரு பொம்பளை பிள்ளை இல்லை. அனந்தரமும் எங்கள் அப்பா முருகப்பெருமான் வணங்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறப்ப வள்ளி கிழங்கு தோண்டிய வள்ளி கொடிகளுக்கிடையே ஒரு குழந்தை கிடந்து குகா குகா என்று சத்தமிட்டது. போய் பார்த்தோம், பொம்பளை பிள்ளை கொண்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். குளிக்குள்ள பிள்ளை பிள்ளைக்குள்ள குழி. வள்ளி கொடிகளுக்கு இடையே. அதான் அப்போ குழியெல்லாம் இல்லை, வள்ளி கொடிகளுக்கு இடையே. அதனால தான் என் தங்கைக்கு கொடியிடையாள் என்று ஒரு பெயர். ஏப்பா சரி பரவாயில்ல. பார்த்தது நீங்க இல்லை, குழியை பார்த்தீங்களா கொடியை பார்த்தீங்களா உங்களுக்கு தானே தெரியும். ஆமாம் இருக்கட்டும். எங்கே காவல் செய்கிறார்கள் அவர்கள்? உள்ளே திணைவனத்திலே காவல் செய்து கொண்டிருக்கிறார். மேலே நீங்க கீழே. ஆமாம். ஏதாவது தெரியுதா? நான் அண்ணன் பார்க்கறது கிடையாது. திணை காக்கும் பெண்களுக்கு